வணக்கம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிப்போம். அது பழக்கம் இப்போ அறவே இல்லை. ஒரு கண்ணாடி வேற மாட்டிக்கிட்டு அதை புத்தகம் படிக்கிறதுனா இப்படி இறக்கி விட்டுட்டு இல்லைன்னா இப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ சீரியல் அது இது மொபைல், முக்கியமாக மொபைல், அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சில மனிதர்களை கதைகளில் சீரியலில் பார்க்குறோம். இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு தோன்றுறது. ஆனால் இதை விட மோசமாலாம் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு கையை கழுவுன ஈரம் கூட காயாமல் அடுப்பங்கரைக்கு போய் சிலிண்டர் நாபையும் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி வச்சுட்டு வெளியே வராங்க. நான் சமையல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மறந்துருந்தேன்னா ஒன்று ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் வந்திருந்தேன்னாக்கா ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நான் சிலிண்டரையும் ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணாமல் வந்திருந்தேன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஆனால் ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது, ஆன் பண்ண நிலையிலேயே இருக்குது. அப்போ எப்படி எரியாமல் அப்படியே இருக்கும்? நான் உள்ளே வரணும், ஒரு சுவிட்சை போடணும், இல்லைன்னா மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு தீக்குச்சி உரசணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. சாப்பிட்ட கையோட ஈரம் கூட காயலை. நாங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்ல வேண்டியவங்க, வீட்டில் சொல்ல வேண்டியவங்ககிட்ட சொல்லி மனசு விட்டு அழுது இப்படி ஆளுங்களை கூட்டிகிட்டு நம்ம சாப்பாடு போடுறோம். இதை விட இன்னும் மோசங்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் 10 வயசுலேருந்தே பார்த்துருக்குறேன். நான் இப்போ இந்த டிவியில் வர்ற சீரியல்களில் வர்ற பிரபல கேரக்டர்களை பார்த்தா அப்போ இப்படி இருக்கதான் செய்கிறாங்கன்னு தோணுது. ஒரு டைவர்ஸ் வாங்குறாங்க, வாங்கிட்டு எனக்கு என்னன்னு போக வேண்டியதுதான். நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன்னு இல்லை. ஒரு சிங்கிள் பேரண்டாக குழந்தைய வளர்க்குறவளை அவள் எப்படி வாழ்ந்துடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி அவளை வாழ விடாமல் சேருவங்களும் இருக்கிறாங்க இவ்வளோ இருக்குது நாட்டில். அது மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வளர்ந்த பிள்ளைங்க இருக்கும்போது ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இன்னொரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறாரு. வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட மனைவியை குடும்ப நல கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு சொல்லாமலே தொழில் முறையில் ஒன்று என்னோட பார்ட்னராக ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன கேட்டாலும் ஆமாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி சொல்ல வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த பொண்ணு இப்படி கூட இருக்குது பாவம். வெளியே உலக நடப்பு தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற பேயோட குணம் தெரியாமல் இருக்குது. கடைசியில் பார்த்தா டைவர்ஸ்ன்னு தெரியும் போது தான் அந்த பொண்ணு வெகுண்டு தன்னோட குணாதிசயங்களெல்லாம் உடைச்சிக்கிட்டு வெளியே என்னென்ன செய்து சாதிக்க முடியுமோ நானும் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட வருமானத்தை கூட எதிர்பார்க்காம இருந்து சாதிச்சு காமிக்கிறேன். அது அந்த மாஜி கணவனுக்கு அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது. நம்ம வேணான்னு விட்டுட்டு வந்தவ இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைத்தறிச்சல். இப்படி இருந்துட்டு இருக்கும்போதே திரும்ப வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது அவங்க வெளியே போகிற சூழ்நிலை வருது. ஆனால் என்னோட வீடு, நான் எதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு கேட்குறாப்புல. அதனால என்ன செய்கிறாங்க எல்லாருமே, அப்போ தான் மகன்கள்லாம் கை கொடுத்து அப்புறம் மாமனார் கை கொடுத்து எல்லாருமே சேர்ந்து இந்த அவனோட பைசான் மூஞ்சில் அந்த மாஜி கணவனோட முகத்தில் விட்டு 2வது மனைவியை கூட்டிகிட்டு வந்தே அந்த வீட்டில் இருக்கிறாரு. அனுப்பி வச்சிடுறாங்க காசெல்லாம் கொடுத்துட்டு. போனவர் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறார். உடம்பு சரியில்லாமல் போயிடுது.
அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த டைவர்ஸ் பண்ணிட்டு போனவரோட அம்மா என் பையன் அங்கே போய் மனநல நெருக்கடிக்கு ஆளாகி அந்த மாதிரி நெஞ்சு வலி வந்து கஷ்டப்படுறான், அதனால் அவன் அங்கே இருக்க வேணான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே நான் இங்கே இருக்கும்போது அவள் எப்படி அங்கே தனியாக இருக்கிறதுன்னு சொல்லி இவர் இந்த மாஜி கணவன் தன்னோட அந்த 2வது மனைவியையும் வர வச்சிடுறாரு. வர வச்சுட்டு அப்புறம் மறுபடி பிரச்சனை வருது, போயிடுறாங்கன்னு வைங்களேன். போய் இப்படி இருக்கும்போது ஆனால் நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தன்னோட தாயையும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் எதிர்பார்க்கல. யார் சொல்லியும் அந்த அம்மா கேட்கல, விட ஒன்றுமே சொல்லலை. இதை விட வெளியேறி போகும்போது அந்த மருமகள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் காண்டாயிருது. அப்போ நான் எப்போ போவேன்னு தான் நீ எதிர்பார்த்தியன்னு. அதுக்கும் அந்த பெண் ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் புருஷனும் மனைவியுமா கிளம்பி போயிடுறாங்க, மாமியாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போய் கொஞ்ச நாள் கூட ஆகலை, அந்த அம்மா மேலே ஒரு கொலைப்பழியை சுமத்தி வயிற்றில் இருக்கிற சிசுவை வந்து கொல்ல முயற்சி பண்ணதாக ஒரு கொல்றதுக்கு இவங்க தான் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த அம்மா மேலே பழி போட்டுறாங்க. இவங்க இந்த குடும்பத்தை அந்த மாமியாரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் முயற்சி பண்ணி அந்த அம்மாவை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அந்த மகனால் முடியலை. அப்படியே கோர்ட்டில் வந்து ஒன்றுமே நான் பார்க்கல எதையும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் எங்கள் அம்மா அது மாதிரி செய்யக்கூடியவங்க இல்லைன்னு கூட சொல்லலை, பார்க்கல நான் அப்படின்னு சொல்லிடுறாரு. கடைசியில் அந்த தாயே அந்த மகனை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. அந்த தாயே அந்த குழந்தைய யார் வெறுத்தாலும் பெற்றவ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த மகனையோ மகளையோ வெறுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க அவங்க, மகனை ஒதுக்கிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நீதான் காரணம், அதுதான் முக்கியம். இப்படியே வந்து அவர் வந்து தன்னோட மாஜி மனைவிய சொல்லாலேயே சித்திரவதை பண்றாரு. அந்த குடும்பத்தை தாங்குறவங்கள, அந்த வயதான மாமியார் மாமனாரை காப்பாற்றி அவங்க என்ன சொன்னாலும் பதில் சொல்லாம இருந்து தன்னோட பிள்ளைங்களையும் தன்னோட வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்டையும் காசு பணம்னு எதையும் எதிர்பார்க்காம அப்படிலாம் இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. இப்படியும் நிஜமான நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில். அந்த பெண்ணோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதும், அப்புறம் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நீதான் கூட்டிட்டு போய் கொலைப்பழி சுமத்துனதெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் அவங்களோட தகப்பனாரோட 80வது வயது பூர்த்தி செய்த விழாவுக்கு தன்னை யாரும் கூப்பிடாமலே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நினைக்கும் போது, உன்னை யாரும் கூப்பிட்டா நீ வெளியே போயிருன்னு 2 பேரும் சொல்றாங்க, அம்மா அப்பா 2 பேரும். அதுக்கும் நீதான் காரணம். தனியா தேடி அந்த மாஜி மனைவியை தனியா மண்டபத்துக்குள்ள தேடி பிடிச்சு எங்க அப்பா அம்மா சொல்றதுக்கும் நீதான் காரணம். இப்படி கூட ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் கேரக்டர் தான் சொன்னேன். இப்படிலாம் கூட சில ஆட்கள் இருக்கிறாங்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் நம்மளையே சொல்றது ஆட்களை பார்த்தாக்கா ரொம்ப பயமா இருக்கு. தான் தப்பிச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யற இந்த உலகத்துல நான் என் பையன் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொருத்தரும் செய்கிற கர்மா
அந்த வினை தான் அப்பப்போ மொத்தமாக எல்லாரையும் நல்லார் ஒருவர் உளறியலவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதாவது ஒரு நல்லவனுக்காக பெய்கிற மழையை எல்லாரும் தான் அனுபவிக்கிறோம் இல்லையா? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கிய அப்படின்னு ஒரு நெல்லுக்கு எனக்கு தேவைப்படுற நெல்லுக்கு இறைக்கிற நீர் வாய்க்கால் வழியாக போய் அங்கே தேவையில்லாமல் வளர்ந்துட்டு இருக்கிட்ட புல்லுக்கும் பாயுது. அது மாதிரி கெடுதல் செய்கிறவங்க அவங்க செய்கிற கெடுதலால் மொத்தமாக இயற்கை சீற்றம் வரும்போது எல்லாரையுமே இழுத்துட்டு போயிடுது. நீ செய்த பாவம் கூட இருக்கிறவங்களையும் கொண்டு போகுது. அதுதான் நேற்று நைட்டு என் பையன்கிட்ட நான் ஒரு 11 மணி இருக்கும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன். யாரோ என்னென்னமோ செய்கிறாங்க, ஆனால் இயற்கை சீற்றம் வரும்போது யாரையும் பார்க்கறதில்ல, இவனா அவனான்னு பார்க்கறதில்ல, எல்லாருக்குமே தண்டனை கொடுத்த மாதிரி இழுத்துட்டு போயிடுறது. இதில் தனிச்சு நிற்கிற குழந்தைகள் எத்தனை, தனிச்சு நிற்கிற பிள்ளைங்களை கொடுத்துட்டு இருக்கிற பெற்றவங்களை எத்தனை பேருன்னு யாருக்கும் தெரியல. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறோம், நம்மளுக்கு தெரியல. இறைவா, எதையோ நினச்சேன் உங்களோட பேசணும்னு சொல்லிட்டு முடியலை, உடம்புக்கு முடியலை. சோர்வு, மனச்சோர்வு, உடல் சோர்வையும் அதிகமாக்கி வேலை வெட்டி எதுவும் பார்க்க முடியாமல் வீட்டிலேயே ஆக்கடான்னு படுத்துட்டு இருக்கிறேன். உங்களோட எதையோ பேசி என் மனதை கொஞ்சம் ஆற்றாமையை குறைச்சிக்கிறதுக்கு தான் உங்களோட கொஞ்சம் பேசுனேன். போயிட்டு வரேன்.